ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போதுன்னா விஐடிக்கு உண்டான ஃபேஸ் 1க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் படிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா விஐடி கவுன்சிலிங் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. இதில் ஃபேஸ் 1 மாணவர்கள் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரேங்க் 1லேருந்து ரேங்க் 20,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே விஐடி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இதுக்கு உண்டான சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேபி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5,900 நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில், அதாவது மே 10ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நீங்கள் வந்து பர்டிகுலராக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களோட ரிசல்ட்ஸ், உங்களோட ரேங்கிங்க்கு உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் வந்து கண்டிப்பா அடுத்த மாணவர்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஆசிலேஷன்ஸ்ல இருப்பாங்க. அதனால நீங்க பண்ற கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த ரேங்கிங்ல எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு விஐடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. சரிங்களா? சரி, இப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் வந்தாச்சு. இது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் எஸ்பெஷலி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் விஐடிக்கு உண்டான கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு உண்டானது பார்க்கலாம். அதில் வந்து என்ன ஷோ ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அதுக்கடுத்து உங்களோட ரேங்கிங், உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் என்ன கோர்சஸ் வந்து உங்களுக்கு அலோகேஷன்ஸ் ஆயிருக்கு, அதாவது வேலூர்லையா சென்னையிலையா உங்களுக்கு எந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ரிசல்ட்ஸ் வந்த மாணவர்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணணும். எவ்வளோ ஃபீஸ் வந்து அங்கே நீங்கள் என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, எந்த கேம்பஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பார்ஷியல் அமௌண்ட் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு உண்டான போர்ட்டல் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணீங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லேயே நீங்கள் வந்து ரிமைனிங் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, என்ன கேம்பஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு எது அலோகேட் ஆகிருக்கோ அந்த கேம்பஸ்க்கு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸை வந்து ரிமைனிங் ஃபீஸ், அதாவது எவ்வளோ ஃபீஸ் பார்ஷியல் அமௌண்ட் ஃபீஸை பே பண்ணியிருப்பீங்க அதுக்கடுத்து ரிமைனிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/5 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ணல அப்படின்னா உங்களோட சீட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில் தான் நீங்கள் படிக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் படிக்கணும், இந்த கேம்பஸில் தான் நீங்கள் படிக்கணும், அதர் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்கிரேட் மூமெண்ட்ஸ் வந்து போட சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஜோசா கவுன்சிலிங்கில் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அமிர்தா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் விஐடி கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆனது தான் இந்த கேட்டகரியில் அலாட் ஆகிருக்கும். அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, அந்த கேம்பஸில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த கேட்டகரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கேம்பஸில் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு விஐடி வேலூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 5th கேட்டகரியில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்னா 5th கேட்டகரியில் என்னால் படிக்க முடியாது, இவ்வளோ ஃபீஸை நான் வந்து பே பண்ணி என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ணாமல் விட்டுறலாம். சப்போஸ் ஃபீஸை பே பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஐடி கவுன்சிலிங்லேருந்து வெளியில் வந்துடும், உங்களுக்கு எந்த சீட்ஸுமே அலாட் ஆகாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5,900 உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணிங்களா அந்த ஃபீஸும் மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணி தரமாட்டாங்க. இது ஒரு க்ரைட்டீரியா. சரி, எனக்கு வந்து சீட்ஸ் அலாட் ஆகிடுச்சு, நான் வந்து ஃபீஸை பே பண்ணிட்டேன் ஒரு கேட்டகரி, எனக்கு சீட்ஸ் அலாட் ஆகிருக்கு ஆனால் நான் ஃபீஸை பே பண்ணலன்னா நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே வந்துடலாம், அது 2வது கேட்டகரி.
மூணாவது கேட்டகரி என்னன்னா, எனக்கு எந்த சீட்ஸுமே அலாட் ஆகலை, நான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தேன் ஆனால் எனக்கு எந்த சீட்ஸுமே அலாட் ஆகலை, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேட்டகரி. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு நீங்கள் வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் ஃபேஸ் 2ல் வந்து சீட் எடுக்க முடியும். சப்போஸ் இப்போ ஃபேஸ் 1ல் வந்து நீங்கள் வந்து ஒரு இசி டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த இசி டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் யாராவது வேக்கண்ட் ஆனாங்கன்னா, சப்போஸ் ஃபீஸை பே பண்ணாமல் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் வேக்கண்ட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு அந்த சீட்ஸ் வந்து அலாட் ஆகும். சப்போஸ் வேக்கண்ட் இருந்தால் மட்டும்தான் சீட்ஸ் அலாட் ஆகும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஃபேஸ்லேயும் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகாது. இதுதான் உண்மை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு விஐடி கவுன்சிலிங் நடக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து விஐடி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் விஐடியில் தான் படிக்கணும், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபீஸை பே பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஃபைனல் ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணுறதுக்குண்டான டேட் என்னங்கிறதையும் பே பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுனே நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ காலேஜில் வந்து கூப்பிட்றாங்களோ அப்போ போய் நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டரையும் அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸையும் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸிங் நடக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு டேட்டை வந்து தள்ளி போட்டுறாதீங்க, ஃபீஸ் அந்த பர்டிகுலர் டேட்ஸில் நீங்கள் வந்து பே பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஆகும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன ரேங்கிங்க்கு உங்களுக்கு என்ன காலேஜஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.